ரிப்பப்ளிக் டீமில் மிஸ்டர் வெங்கடாசன் சார், நான், எங்கள் டெல்வி சார், அதே மாதிரி மேடம் சங்கர், 4-5 பேர் தான் இருந்தாங்க. பணம் 2 லட்ச ரூபா வசூல், 2 லட்ச ரூபா அந்த ஏரிக்காண்டி நிறைய வசூல் பண்ணோம். வேலை பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ட்ரையாக இருக்குது. அதனால நாங்கள் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்தோம். வேலை பார்க்கும்போது நான் போலீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்குது வேண்டாம்னு இருந்தேன். அந்த இடத்துல சாராயம் கொடுத்தாங்க. நான் போகும்போது சாராயம், நான் ஃபர்ஸ்ட் நான் வரும்போது அந்த ஏரியில் சாராயம் இருந்தாங்க. ஒரு 3 பசங்க சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட திட்டம் முடிவு பாரியா பண்ணாங்க. நான் அந்த இடத்துலேருந்து எங்கள்கிட்ட கால் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் நான் போலீஸுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒற்றுமை, நாங்கள் 4 பேர் நின்றுட்டு இந்த இடத்துல இன்னைக்கு 400 பேர் இருக்கீங்க. நீங்கள் வரையில் 400 பேர், அதுதான் ஸ்டெப்பு. ஜெய் சொன்ன மாதிரி 3-4 ஆச்சு. 4 போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 400 பேர் வந்தீங்க. இந்த 400 பேர் 4000 பேராக வரும். இந்த ஏரியாவில் 4000 பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் சேர்ந்து அதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏண்டா பல வரலையே அப்படின்னு மட்டும் நம்ம பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அது நிச்சயம் வெற்றி பாதையா தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க இந்த ரோடு பத்தி நான் நிறைய சொன்னார் சார். நான் உள்ள கோவில் கூட என்கிட்ட நான் குடிக்க தண்ணி கேட்டுருக்கேன். தண்ணி இந்த ஏரியாவில் இருக்கும் பூரா லாரியில் வாங்குவீங்க. அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத எங்க எக்ஸ்ப்ளோருடைய கான்செப்ட். ரோடு நீங்க ஒண்ணு வேண்டாங்க. தாம்பரத்துல இருந்து வேடாவுக்கு வரைக்கும் யாராவது வாங்க, என்னோட வாங்க. கிட்டத்தட்ட நீ கூட நான் 2 பேப்பர்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. சுத்தமா ஐபிஎஸ்காரன் பூரா பள்ளமா இருக்கான். எத்தனை பேர் நீங்க போறீங்க? 1000 பேர். நான் நின்றுட்டு போட்டோ எடுத்துட்டு ஒரு 4 பேர் டிவி காரன் வச்சு பேசிட்டு இருக்கேன். பிரஸ் காரன் நிக்கிறாங்க. யாருமே கண்டுக்க அவங்க வேலை சார் தள்ளிங்கன்னு போறான். அப்ப எப்படி இருந்து நான் இருந்து சமூக சேவை செய்யணும் அந்த நினைக்கல. அவங்க வேலை அவங்க பார்க்கறாங்க, என் வேலையை நான் அப்படிங்கிறதா அங்க இருந்து நீங்க ஹிந்துல பாத்தீங்கன்னா தெரியும். டிவியில எல்லாத்தையும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய பலன் சிமெண்ட்ல மண்ணு கலந்து எல்லாத்தையும் போட்டு அது நிறைய அது பண்ணிட்டாங்க. உடனே ஹைவேஸ்ல ஏதோ ஒன்று பண்றான். நான் ஒரு சாட்டிஸ்ஃபை பள்ளம் போடுறான்னா அதே நீங்க ரோடு 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 சாக்கடை சாக்கடை. இப்ப 3 நாள் நாட்டில் நீங்க பிரச்சனை இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டைம் தான் சார். மணி எனக்கு சொன்னாரு 7 நிமிஷம் முடிக்கல. எனக்கு 5 நிமிஷம் தான் டைம். இந்த 5 நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் சொல்லணும் முடியாது. அதனால சுபா மேடம் சொன்னதுதான் நான் கொண்டு வந்தது. அவங்கள்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். நீங்க இந்த பாத்தீங்கன்னா லாரி இதெல்லாம் நின்றுட்டு இருக்கும். அது ஃபுல்லாவே பென்சில் போட்டா தான் ஒருத்தனும் உள்ள வரக்கூடாது. நான் கோயில சாமி கொடுக்குறேன். அதுக்காண்டி இந்த மாதிரி ரோட்ல சாமியை வச்சுட்டு கொடுத்தோம்னா கொடுக்க முடியாது. அவங்க ஒருத்தர் தேவைக்காண்டி வருமானத்துக்காண்டி அதுக்குள்ள போட்டு வாழ்க்கை வச்சுருக்காங்க. ஒண்ணு வேண்டாம். நீங்க கான்செப்ட்ல மட்டும் எழுதிங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு அசோசியேஷன் பேர் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப், அதுதான் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் அதுல செயலாளர் ஏதாவது கோஆர்டினேட்டர் மொத்தம் போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 1000 சைன் வாங்கணும். யார் வேணாலும் குழந்தைங்க கூட வாங்குங்க. எத்தனையோ ஒரு 1000 கையில் வாங்கிட்டு எங்கிட்ட கொடுங்க. நேரம் ஹோம் சேர்த்துவோம். அமுதா மேடம் தான் ஒரு 4-5 கோயில் எடுத்தாங்க. நான் போய் நின்னேன். ஆஞ்சநேயர் கோயில் எடுத்தாங்க, பிள்ளையார் கோயில் எடுத்தாங்க. எங்க ஏரியாவில் ஒரு பெரிய பாத்தீங்கன்னா நவக்கிரகம்லாம் வச்சிருந்தது ஏரியா கம்ப்ளீட்டா மெல்ல போட்டாங்க. எது சொல்ல வரேன்னா, எங்க சாமி இல்லைன்னு சொல்லிருக்கேன். குடிக்க தண்ணி இல்லை, ஏரியில நிற்க மாட்டேங்குது. அப்புறம் என்னங்க சாமி கிடையாது. இடத்துல பாத்தீங்களா நடு ரோட்ல வந்து சாமி வச்சிருக்கோம். யார் கூப்பிடுறா? நம்ம யாராவது வந்து போறோமா? கிடையாது. தேவையில்லாத இடத்துல கோயில் எல்லாத்துக்கும் வரணும். முதல்ல ரீச் பண்ணணும். கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. ஏரியில தண்ணி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால தண்ணியை சேமிக்கணும். தண்ணியை சேமிச்சீங்கன்னா லாரியில தண்ணி வாங்கலாம். அது நல்லா ஞாபகம். எவ்வளவு தண்ணியை சேமிக்கிறீங்களோ அவ்வளவு லாரியில தண்ணி வாங்கலாம். வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒண்ணும் தெரியாது. நாம இருக்கணும் இல்லை தெரியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல சுத்தமா தண்ணியே ரொம்ப இருக்காது. தண்ணியே இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். சும்மா வீடை மட்டும் கட்டிக்கலாம். 300 வீடு 400 வீடு. ஏன்னா அவருக்கு வருமானம் கையில போடுறான். வருமானம் வந்து கட்டுறா வீடா அப்படிக்கலாம். அந்த ஏரிக்குள்ள கூட கட்டுறமே நம்ம வாங்குறோமேன்னு அவனும் திங்க் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க நண்பர்களை காலையில போய் 2.5 மணி நேரம் ஏரிக்குள்ள ரோட போட்டு வச்சு அதை வாங்கிருக்கான். அப்புறம் மழை காலத்தில் தண்ணி வர விஷயம் தயவுசெய்து உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். எல்லாம் இருக்கட்டும். தண்ணியை முதல்ல சரிங்க. அந்த இடத்துல பென்சில் போடணும். ஒரு பேர் உள்ள போகக்கூடாது. இப்ப அந்த இடத்துல போட்டுட்டு செடியெல்லாம் வச்சுட்டு லைட் எல்லாம் போட்டு பார்க்கணும். இமேஜ் பண்ணி பாருங்க. மேடம் எப்படி இருக்குங்கிறது நீங்க இங்க இமேஜ் தான். அந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த நான் என்ன சொன்ன காலத்துல ஒரு 4-5 பேர் எக்ஸ்ப்ளோரர் இருக்காங்க. டெய்லி வந்து சம்பளம் 2 நாளைக்கு கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டா இருக்கிற செடி பூரா அதாவது தேவையில்லாத செடிகள் நிறைய எடுத்துட்டு அழகா மரங்கள் பூச்செடிகள் வச்சு மேல பென்சில் போடணும். அந்த சைடு எதுக்கு நாங்கள் 2 பேர் வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப சித்தமக்கள் வச்சோம் 10,000 செடி வச்சிருக்கோம்.
எதுக்குன்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி சுத்தமாக நீங்கள் வெட்டிவேருடைய மகிமை நீங்கள் நெட்டில் போய் பாருங்க. நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெட்டிவேருடைய தன்மை உங்களுக்கு அழகாக தெரியும். அதனால வெட்டிவேர் நிறைய அந்த இடத்துல வச்சோம்னா 10,000 20,000 வச்சிட்டோம்னா இந்த ஏரியில் உள்ள தண்ணி கரெக்டாக நல்லா ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து கழிவு நீர் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கும். கழிவு நீரை கூட சுத்த நீராக மாறுறது வெட்டிவேருடைய தன்மை. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. இல்லை நிறைய செய்வோம். நீங்க எல்லாம் சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க 4 வருஷத்துக்கு முன்னால் 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாது இப்ப 8 லட்சம் ரூபாய் வசூல் பண்ண முடியாதா? திருப்பி மாதிரி நமக்கு நம்ம யாரு நல்ல டீம். நம்ம வந்து இந்த பணத்தை வச்சுதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு கிடையாது. ஏதோ ஒரு ஃபண்டு ஒருத்தர் நம்புறோம், செய்வாங்க, செய்வோம், எல்லாம் சேர்ந்து செய்வோம். சீக்கிரம் அதுக்கு ஏற்ப பண்ணுவோம்.